ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة وعاصيلا لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون لا إله إلا الله وحده صدق وعده ونصر عبده وعز جنده وحسم الأحساب وعده لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانهر صدق الله مولانا العظيم العليم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அந்த வல்லநாயன் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி உத்தம சஹாபாக்கள் தாபீன்கள் தபதாபீன்கள் குறிப்பாக மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர் பேரிலும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவிக் கொண்டிருக்கட்டும் என்ற நல்ல பிரார்த்தனையுடன் எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறும் தக்வாவை பின்பற்றி வாழுமாறும் எனக்கும் உங்களுக்கும் அன்பான நசீஹத் செய்தவனாக அன்புக்குரியவர்களே ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளை இன்று சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய இறை இல்லமாம் அவனுடைய மஸ்ஜிதில் நாம் அனைவர்களும் அந்த தொழுகையை நிறைவேற்றியதன் பின்னர் அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹி ஸலாம் அவர்களுடைய வழிகாட்டலின் வழித்தோன்றலில் நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்களுடைய தியாகத்தில் இன்று வெளிப்பாடாக ஈதுல் அல்ஹா தியாகத்துடைய திருநாளை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 86 வயது பூர்த்தியாகின்ற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் சாலிஹான கண்ணியமான பிள்ளையை எனக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான் ஃபபஸ்ஸர்னாஹு பிகுலாமின், நாம் உங்களுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட அருள் சொரியப்பட்ட ரஹ்மத்தை பெற்ற ஒரு குழந்தையை நாங்கள் உங்களுக்கு தந்தோம் என்று சொல்கிறான். முதலாவது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, 86 வயதில் அல்லாஹ் இடத்திலே வேண்டி பெற்ற குழந்தை இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது அதிகமான உலமாக்களுடைய அறிவிப்பின் பிரகாரம் இந்த வயதில் முன் பின்கள் இருந்தாலும் உறுதியான அறிவிப்பின் பிரகாரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 99 வயது, 86 வயதில் அவர்களுக்கு பிள்ளை கிடைத்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். 99 வயதில் 13 வயது பன்ம வயதில் அல்லாஹ் தஆலா இடத்திலே ஒரு கனவு காணுகிறார்கள். வாப்பாக்கு வயசு எத்தனை? 99. மகனுக்கு வயசு என்ன? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய கலீல், அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய கூட்டாளி, ஹஜ்ஜின் முழு அமலுக்கும் சொந்தக்காரன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிமும் இஸ்மாயிலும் சேர்ந்துதான் காபாவை கட்டினார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட நல்லவர்கள் சாலிஹீன்கள் வளர்ந்து வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா கனவை சொல்லுகிறான். இன்னி அரானி ஃபில் மனாம், ஒரு கனவொன்று காணுகின்றார்கள். அந்த கனவு என்னவென்றால் சாதாரண கனவு அல்ல, நாம் செய்கின்ற தியாகத்தோடு பெரிய ஒரு தூசியும் இல்லை சோழர்களே. ஒவ்வொருவரும் இந்த நாளில் ஒரு கண்ணை விட்டு சொட்டு அலோனும். வைத்தியர் சொல்றாரு, உங்களோட பிள்ளைட நிலைமை மோசம், நீங்க கொஞ்சம் அல்லா இடத்துல துஆ செய்து கொள்ளுங்கண்டா. எப்படி இருக்கும் ஒரு வாப்பாக்கும் உம்மாக்கும்? எப்படி இருக்கும்? பெற்ற குழந்தை ஆணாய்க்கலாம் பெண்ணாய்க்கலாம், கைவிடப்பட்டாச்சு. திருப்பி கேட்கிறோம், வழி இல்லையா? இல்லை, வழி இல்லை. ரத்தத்துல மூளையில கசி வந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த பாதுகாக்கவே இயலாது, ஹோமா நிலைமை, அடுத்தது மௌத்து என்று வைத்தியர் சொன்னா மனோநிலைமை எப்படி இருக்கும்? பெரிய ஒரு சோதனை.
எப்படிப்பட்ட சோதனை! பிள்ளை அறுக்கிற கனவு. லேசாயில ஒரு கற்பனையோடு இந்த ஒரு செய்தியோடு மட்டும் நீங்க இங்கிருந்து விடைபெறுங்க. இப்படி இருக்கு 13 வயசு இந்த பிள்ளையெல்லாம் 13 வயசு பிள்ளைகள் இருக்கிறாங்க. 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வயசு பிள்ளைகளுக்கு, இல்லை 7ஆம் ஆண்டு கிட்ட இருக்கும். இந்த வயசுல மகன் சொல்றாரு, இன்னி அரானி ஃபில் மனாம், ஏ மகனே, ஏண்ட யா புனைய, ஏண்ட இரக்கத்துக்குரிய பிள்ளையே, அன்புக்குரிய பிள்ளையே, பாசத்துக்குரிய பிள்ளையே, நேசமாக அல்லாஹ்விட மன்றாடி கெஞ்சி கதறி துஆ செய்து 86 வயதில் பெற்ற பிள்ளையே, நாம் சொன்னோம் இப்ராஹிமுக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட பிள்ளை என்று அல்லாஹ் சொன்ன பிள்ளை, நன்மாராயம் சொல்லப்பட்ட பிள்ளை. வாப்பாவும் மகனின் உரையாடலை சூரத்து சாஃபாத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் உரையாடலை சொல்கிறான். சூரத்து சாஃபாத்தில் நான் செய்கின்ற செய்தி அல்ல, அல்லாஹ் சொல்கிறான், இன்னி அரானி ஃபில் மனாம், ஒரு கனவு ஒன்று கண்டு ஒன்னு அறுக்கிறதாக. மகண்ட பதில் என்ன? மகன் என்ன சொல்லிப்பார்? இங்கதான் மெயின் பாயிண்ட். அரபியில சொல்றது ஆக நெருக்கமான இறுக்கமான அன்புடையவர்களுக்கு அரபிகள் பாவிக்கிற வார்த்தை ஆலயாபத். இரக்கமான வாப்பாவை, கேடுகட்ட வாப்பாவை இல்ல, கழுத்து அறுக்கிறதுக்கு நீ எல்லாம் இந்த மசூராவா? கழுத்து அறுக்கிறதுக்கு வாப்பா கேட்கிறாரு. இது குர்ஆனினுடைய உரையாடல், செய்தி, மெசேஜ். சொல்றாரு, காலயாபதி ஏண்ட வாப்பாவே, இஃப் அல், உங்களுக்கு சொன்னது செய்யுங்க. எப்படிப்பட்ட பிள்ளையாக, எப்படிப்பட்ட மகனாக நீங்க காணுவீங்கடா, இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், பொறுமையாளராக என்ன காணுவீங்க. பொறுமையாளராக என்ன நீங்க அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த பிள்ளையாக காண மாட்டீங்க. மேலானவர்களே, இதனுடைய வெளிப்பாடுதான் ஹஜ்ஜுடைய வெளிப்பாடு. உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளை எடுத்துட்டு போனாங்க. இதுல செய்திகள்ல முரண்புரன்கள், முன்னப்பினைகள், சில செய்திகள் இருந்தாலும் உறுதியான ரிவாயத்துல வரக்கூடிய செய்தியை சொல்றேன். அன்புக்குரியவர்களே, மகனை தூக்கிட்டு போனது, அறுக்க வச்சது, அறுக்கிறதுக்கு இன்றைக்கும் முஸ்தலிஃபால போனா பெரிய ஒரு குப்பா இருக்குது, ஒரு கல் இருக்குது, பார்த்தாலே அழகுதான் வரும். அந்த கல்லை கிட்ட போக இயலாது, ஆஜிகளும் மேல ஏற இயலாது. இன்னைக்கு பெலஸ் அடிச்சுக்கிறாங்க. முஸ்தலிஃபால போனா பார்க்கலாம், குப்பாவாக கட்டுகிறான். இன்றும் இந்த கல் இருக்குது, அதுலதான் கிடத்தாட்டுனாங்க. இன்னைக்கு நாங்க ஆட்டமாட்ட அடுக்குது கிடத்தாட்டுவோமே, அதாவது கீழே படுக்க போடுவோமே, இப்படி படுக்க போட்டது. அறுத்தாங்க. யாரை? ஆட்டை அல்ல, மாட்டை அல்ல, ஒட்டகத்தை அல்ல, தான் பெற்ற பிள்ளையை, அல்லாஹ்விடத்திலே தமம் பெற்ற பிள்ளையை. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கத்தி அறுபடவில்லை, தூக்கி வைகிறதா. இன்றைக்கும் அந்த கல் அங்கே இருக்குது, வெடிக்கப்பட்ட கல் இன்றும் இருக்குது, மியூசியத்துல காட்சியமாக இருக்குது. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, இப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த போற நேரத்துல சைத்தானுக்கு கல்லறிஞ்சாங்க. ஹாஜி சொல்றாரு, 7 கல்லெல்லாம் நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னா அவரு ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது. ஹஜ்ஜில இதான் வேலை, பெரிய திக்ர் செய்யறது, திலாவத் ஓதுறது பெரும்பெரும் வேலை இல்ல. அங்க போயிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சைத்தானுக்கு, பெரிய சைத்தான், சின்ன சைத்தான், நடு சைத்தான், முஸ்தலிஃபால கல் எறியவே வேணும், கல்ல புறக்கணும், குனிஞ்சோணும், எடுக்கணும், வீசணும். வீசாதி அவரோட ஹஜ்ஜி செல்லுபடியாக கட்டாயம் செய்யணும். கட்டாயம் கல்ல எரிஞ்சே தீரணும். ஆகி கட்டாயம் கல்ல புறக்கி 7 கல்லு வீசணும். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலான தாய்மார்களே, பெரியவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய விஷயம். சுருக்கமாக சொல்றேன், பல மணி நேரம் பேச வேண்டிய விஷயங்கள். இந்த நேரத்தில் தான் கல்லறிஞ்சு சைத்தான் வகுக்கிறான் உண்ட பிள்ளைய. இந்த கல்லறிஞ்ச விஷயம் என்னதுக்குண்டா, சைத்தான் கேட்கிறான், உண்ட மகன் அறுக்கணுமா, இந்த வேலையா, தேவையா, பெற்ற பிள்ளையே. சைத்தான் சொல்றான், அல்லாஹ்வுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. மேலானவர்களே, வனாதைனாஹு யா இப்ராஹிம் கத் சத்தத்த ருயாக்க இன்னா அதாலிக நஜிஸில் முஹ்சினீன் என்று அல்லாஹ் சொன்னான். பெரிய சம்பவம், சுருக்கமா சொல்றேன். அறுபடையில் அந்த சொர்க்கத்திலிருந்து ஆட்டை இறக்குனான். இப்ப நானும் நீங்களும் சொல்லக்கூடிய தக்பீரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயிலும் சேர்ந்து சொன்னாங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா,
அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா என்று இப்ராஹிமும் இஸ்மாயிலும் சேர்ந்து சொர்க்கத்திலிருந்து வந்த ஆட்டை அத்தக்பீர் செய்தார்கள் என்பதனை வரலாறு பார்க்கிறோம். வனாதைனா நாம் அழைத்தோம் கது சத்தத்தருயாக்க இன்ன அதானிக நஜிஸில் முஹ்சினீன். நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், வெற்றியானதாக மாறி விட்டீர்கள், வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி சொர்க்கத்திலிருந்து ஆட்டையும் மாட்டையும் அல்லாஹ்தால் அனுப்பினான். எனவே அதனுடைய வெளிப்பாடாக இன்று நாங்கள் குர்பானி கொடுக்கிறோம். எனவே ஐயா இந்த பேரில் நாங்கள் இந்த அறுப்புகளை நாங்கள் செய்கிறோம். இன்றைய தியாக திருநாள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் இந்த உணர்வுகளை நாங்கள் எங்கோணும். இப்ப நாங்க மாட்ட அறுத்திருப்போம், எந்த பிரச்சனையும் இல்லை. முக்கியமாக நாங்கள் அறுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அன்புக்குரியவர்களே, நாங்க பொறாமையிலிருந்து நாங்க அறுக்கணும். பெருமை என்ற மமதையை நம்மளத்துல அறுக்கணும். சோதனைகளே, அல்லாஹ் விரும்பாத செயற்பாடுகள், அல்லாஹ் எங்களிடத்திலே எதிர்பார்க்காத செயற்பாடுகள். எனவே இவைகளை இன்று பணம் இல்லாவிட்டாலும் இவைகளுக்கு செலவில்லை, நாம் அறுப்பு செய்யவும். இந்த செய்யலாமா இல்லையா? பணம் இல்லாட்டி பரவாயில்லை. நாங்கள் இவைகளை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்களை நாங்கள் அறுப்பு செய்வோம், நல்லவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்போம். இந்த தியாகத்துடைய இந்த நாள் நமது வாழ்க்கையிலும் நமது குடும்பத்திலும் நம்முடைய ஊரிலும் தியாகத்தை கட்டாயமாக பிரதிபலித்து குறைந்தபட்சம் இப்ராஹிமும் இஸ்மாயிலும் அல்லாவுக்காக வேண்டி அறுப்பதற்கு முற்பட்டார்கள் என்றால், நாம் தொழுகையுடைய விஷயத்திலே பலகீனமாக இருக்கிறோம் என்றால் நாம் யார் என்பதனை ஞாபகப்படுத்தி கொண்டு நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நான் பெற்ற பிள்ளையை அறுப்பதற்கு அல்லாவுக்காக வேண்டி முற்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உயர்ந்த கடமை தொழுகையை சரி நாங்கள் உரிய நேரத்திலே நாங்கள் ஒவ்வொருவர்களும் நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்கள் சரிவர பின்பற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக கட்டாயமாக மாறுவோம். அதற்கு பிறகு நாங்கள் செய்யக்கூடிய குர்பானிகளில் அதிகமாக தக்பீர்களை, ஞாயிற்றுக்கிழமை அஷர் வரையும் எங்களுக்கு தக்பீர் இருக்கிறது, அவைகளிலே கட்டாயமாக ஈடுபட்டுக் கொள்வோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் இந்த நாளை சிறப்புக்குரிய நாளாக, கண்ணியத்துக்குரிய நாளாக ஆக்கி வைப்பானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين. اما بعد فيا ايها الاخوان اتقوا الله العظيم عز وجل واطيعوه واوصيكم عباد الله واياي ولم اتقوا الله تعالى يقول فهو استقل القائلين فاذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واهتسموا بحبل الله جميعا ولا تفرقوا. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواب كريم كريم رؤوف رحيم. الحمد لله الحمد لله الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ارحم جغدبي وكبر. واشهد ان محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته اجمعين. عباد الله واياي اولا بتقوى الله. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم لك الخلفاء الراشدين وبالفخر سيدنا ساداتنا ابي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن شتة الباقين ومن أشرة المبصرين وتعتابل لهم بإحسان إلى يوم الدين وللسبتين سيدين شباب أهل الجنة سيدنا حسن حسين رضي الله تعالى عنهما وعن فاطمة بنت رسول أمهات المؤمنين ورضعنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منكم والأموات إنك قريب مجيب الدعوات يا قال الحاجات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تجعلنا من خطب النار فإنها شدة وبئس المطوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعلنا في قلوبنا إلا للذين آمنوا إنه رؤوف رحيم. عباد الله إن الله تعالى يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله تعالى جل جلاله يذكركم ويهديكم ولذكر الله أكبر.
آمين. الحمد لله رب العالمين حمدا يوافينا ويقاه مزيدا فعنا يا كريم يا رحيم يا ربي يا الله. اللهم صل على رسولك سيدنا وحبيبنا وشفينا مولانا முஹம்மது வபாரிக வஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தவறுகள், தப்புக்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் மன்னித்திரு யா அல்லாஹ். இரக்கமானவன் யா அல்லாஹ், அன்பாளன் யா அல்லாஹ், இரக்கமானவன் யா அல்லாஹ், அன்பாளன் யா அல்லாஹ். பெற்ற தாயை விட 70 மடங்கு அடியார்கள் மீது பாசம் உள்ளவன் யா அல்லாஹ். எங்களுடைய சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திரு யா அல்லாஹ். உன்னுடைய கட்டளைகளுக்கு முன்னால் நாம் பலகீனமானவர்கள் யா அல்லாஹ். எத்தனையோ கட்டளைகளை உதாசீனம் செய்துவிட்டோம் யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் உன்னுடைய கட்டளைகளுக்கு முன்னால் யா அல்லாஹ் பூர்த்தியாக அடிபணிந்த நாட்கள் யா அல்லாஹ். கண்ணியமான நாள் யா அல்லாஹ். எம்முடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாக திருநாள் இந்நாள் யா அல்லாஹ். என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கி யா அல்லாஹ், மறுமலர்ச்சியை உண்டாக்கி யா அல்லாஹ், நல்ல உணர்வுகளை உண்டாக்கி யா அல்லாஹ், நல்ல யோசனையை உண்டாக்கி யா அல்லாஹ், நல்ல சிந்தனைகளை உண்டாக்கி யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை நீ பொருந்திக் கொள் யா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தத்தை தந்திரி யா அல்லாஹ், உன்னுடைய காண்பை தந்திரி யா அல்லாஹ், உன்னுடைய அன்பை தந்திரி யா அல்லாஹ், உன்னுடைய தரிசனத்தை தந்திரி யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை நீ மன்னித்திரு யா அல்லாஹ், எங்களை நீ மன்னித்திரு யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, தியாக உணர்வுகளையும் தியாக சிந்தனையும் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கிறியா அல்லாஹ். உலகெங்கும் எங்கெல்லாம் சிறைப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த சிறை கைதிகளை விடுவிக்கக்கூடிய நிலைமைகளை உண்டாக்கியா அல்லாஹ். முஸ்லிம் உம்மாவை பாதுகாத்திரியா அல்லாஹ், முஸ்லிம் சமூகத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ், முஸ்லிம் நாடுகளை பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய கைகளை யா அல்லாஹ் பலப்படுத்தியா அல்லாஹ். அந்நியர்களுடைய எல்லா சக்திகளையும் பலகீனமாக்கியா அல்லாஹ். எங்களுடைய மஸ்ஜிதை கபூல் செய்யா அல்லாஹ், உங்களுடைய ஊரை கபூல் செய்யா அல்லாஹ், ஊரில் இருக்கக்கூடிய தாய்மார்களை கபூல் செய்யா அல்லாஹ், வாலிபர்களை கபூல் செய்யா அல்லாஹ், வாலிப பெண்களை கபூல் செய்யா அல்லாஹ். இந்த மஸ்ஜிதை கபூல் செய்யா அல்லாஹ். மேல் மாடியில் ஆண்களும் பெண்களுமாக குடும்பத்தினர்களாக உண்டாக ஒரு ஊரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய பொருத்தத்தையும் உன்னுடைய அன்பையும் உன்னுடைய காண்பையும் உன்னுடைய தரிசனத்தையும் தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், என்னுடைய மௌத்துடைய நாளை சந்தோஷமான நாளாக யா அல்லாஹ். எப்படி பெருநாளுடைய நாள் இருக்கிறதோ அதே போன்று எங்களுடைய உயிரை கைப்பற்றுகின்ற நாளை சந்தோஷமான நாளாக்கிறியா அல்லாஹ். உலகத்துடைய மோகங்கள், உலகத்துடைய இன்பங்கள், உலகத்துடைய இச்சைகளுக்கு அடிபணியக்கூடிய மக்கள் ஆக்கிறாதே அல்லாஹ். உனக்காக வேண்டி அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற அடிமைகளால் ஆக்கிறியா அல்லாஹ். நீ ரப்பையா அல்லாஹ், நாம் அடிமையா அல்லாஹ். நீ ரப்பையா அல்லாஹ், நாம் அடிமையா அல்லாஹ். அடிமைத்துவத்தை நாங்கள் நிறைய நேர்க்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. முழுவதும் முஸ்லிம் சமூகத்தையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் இந்த மஸ்ஜித் நிர்வாகத்தை செய்து மன்னர் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்திரியா அல்லாஹ். எங்களுடைய யாரெல்லாம் இந்த ஊரிலே மரணித்தார்களோ ஆண்கள் பெண்கள் எல்லோருடைய பாவங்களை, எல்லோருடைய குற்றங்களை, எல்லோருடைய தவறுகளை மன்னித்திரியா அல்லாஹ். ஊர் மக்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். ஐக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். ஒற்றுமையை தந்திரியா அல்லாஹ். அன்பை தந்திரியா அல்லாஹ். உள்ளத்தால் நேசிக்கின்ற, உள்ளத்தால் அன்பு செலுத்துகின்றவர்களாக தந்திரியா அல்லாஹ். ஹலாலை தந்திரியா அல்லாஹ். ஹலாலை தந்திரியா அல்லாஹ். ஹராமான யா அல்லாஹ் உணவை எங்களுடைய வாயிலிருந்து தடுத்து நிறுத்தியா அல்லாஹ். ஹராத்தை திண்டி நரகம் செல்லக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிறார்கள் யா அல்லாஹ். ஹலாலான பொருட்களை எங்களோட இணைத்து யா அல்லாஹ். இங்கிருக்கின்ற குழந்தைகளை சாலிஹீன்களாக, நல்லவர்களாக, தக்வா உள்ளவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். இங்கிருக்கின்ற தாய்மார்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள் எல்லோரையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்து யா அல்லாஹ். எல்லாருடைய ஹலாலான ஜாயிஸான அனைத்து ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஷிரீன். வஸல்லி அலன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் பெருநாள் முக்கியமான விஷயம் சலாம் சொல்றது, முஆனகா செய்றது எல்லாரும் கட்டாயமா செய்யுங்க. உங்களோட உறவுகள்கிட்டையும் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயங்களை கட்டாயமாக போங்க, செய்யறதுக்குரிய முயற்சிகள் செய்யுங்க. நீ சொல்றதுக்கு மறந்துட்டு மக்பராக்கு கட்டாயமாக பெய்து யார் யாரெல்லாம் மன்னிச்சார்களோ அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சலாம் சொல்லிட்டு வரது முயற்சிங்க. வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் துணை செய்வானாக.